பிரிந்த காதலை சேஸ் பண்ணாமல் நம்ம இருந்த இடத்துலேருந்து எப்படி கவர்ந்து இழுப்பது, நம்ம தேடி போகாமல் நம்மளை தேடி எப்படி வர வைக்கிறது, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போது காதலர்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னது அப்படின்னா, சேஸ் பண்ணுறது. அந்த காதலருக்கு பின்னாடி அந்த அன்புக்காக ஏங்கி, ஒரு வேலிடேஷனுக்காக ஏங்கி, அவங்க பின்னாடி துரத்தி 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 காதல் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது அந்த அனதர் பர்சன் எவ்வளோ முடியுமோ அவங்க ஓட தான் பார்ப்பாங்க. ஸோ சேஸிங்னால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ அட்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? சேஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட எனர்ஜியை புல் பேக் பண்ணும்போது உங்களால் உங்களோட காதலரை ஈர்த்து இழுக்க முடியும், கவர்ந்து இழுக்க முடியும். இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா உங்களோட காதலர்களை எப்படி ஈர்த்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இதை பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு விதிமுறையில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிந்த காதலர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பண்ண வேண்டியது நோ கான்டாக்ட் ரூல். எப்போ ஒரு விஷயத்தை நம்ம சேஸ் பண்ணி ஓட 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 அது இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா நம்ம சேஸ் பண்ணுறதை நிறுத்தினா தானே அது நம்மளை நோக்கி வரும். ஸோ அந்த சேஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு உங்களோட எனர்ஜிஸை ஃபிசிக்கலாகவும் எனர்ஜெட்டிக்கலாகவும் நீங்கள் புல் பேக் பண்ணுறது, அதுதான் நோ கான்டாக்ட் ரூல். அப்போ நோ கான்டாக்ட் ரூல் எத்தனை மாதம் வைக்கணும், எப்படி வைக்கணும்? நோ கான்டாக்ட் ரூல் குறைஞ்சது 3 மாதத்துக்கு வைக்கணும். நோ கான்டாக்ட் மீன்ஸ் நோ கான்டாக்ட். நீங்கள் கான்டாக்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு ஒரு பர்த்டே வந்துருச்சு, நான் கான்டாக்ட் பண்ணட்டுமா? நோ. இண்டிபெண்டன்ஸ் டே வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, நான் கான்டாக்ட் பண்ணி விஷ் பண்ணட்டுமா? நோ. இது எல்லாமே ஒரு சேசிங் மென்டாலிட்டி தான். நோ கான்டாக்ட்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இனிஷியேஷனும் இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தால் நான் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆவலோடு கேட்டுட்டு இருந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விருப்பமுள்ளவர்கள் மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது யார் வேணால் எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு காலோ மெசேஜோ வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கலாம். அப்சர்வராக இருங்க, அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனும் ரொம்ப மினிமலாக இருக்கணும், ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த நோ கான்டாக்ட் ரூல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாகவே இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நோ கான்டாக்ட் ரூலில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் முன்னாடி அவங்கள சேஸ் பண்ண மாதிரி இப்போ நீங்கள் சேஸ் பண்ண மாட்டீங்க. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணாமல் உங்களோட எனர்ஜிஸ் பூரா புல் பேக் பண்ணிட்டீங்க. அப்போது அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வேலிடேஷன் கிடைக்காம அவங்க தவிப்பாங்க. அப்போ தவிக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இத்தனை நாள் இவன் என் பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தானே, இவன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலே, இப்போ ஏன் பேசலை? டெய்லி எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும், இப்போ ஏன் வரதில்லை? மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது, இப்போ ஏன் வரதில்லை? அப்படின்னு அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அளவுக்கு மீறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி உங்களை மிஸ் பண்ணுவாங்க? கொடுக்காமல் இருக்கும்போது தானே மிஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லையோ அதை தானே நம்ம மிஸ் பண்ணுவோம். டேபிள் ரொம்ப நிறைய சாப்பாடு, நிறைய விதமான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கும்போது ஒருத்தனுக்கு பசியே எடுக்காது. ஆனால் அதே ஒரு மனிதனை சாப்பாடே இல்லாத ஒரு தனி அறையில் போட்டு வச்சா அவனுக்கு பசியே இல்லைன்னாலும் அவனுக்கு பசிக்கும்.
இதுதான் சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்க ஒரு விஷயம். அவனோட மென்டலாக அவன் எதை இல்லைன்னு நினைக்கிறானோ அதை அவன் நிறைய மிஸ் பண்ணுவான். அப்படி ஒருத்தர் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உடனே வர வேண்டியது தானே. எதுக்கு 3 மாதம் நோ கான்டாக்ட் ரூலில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாரோட சுச்சுவேஷன் ஒரே மாதிரி கிடையாது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருப்பாங்க. அது இல்லாமல் சில பேர்த்துக்குள்ளார ஒரு வைராக்கியம், ஒரு ரெசிஸ்டன்ஸ், கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் பவர் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது அவங்க என்ன தான் மிஸ் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு கசப்பான சம்பவங்களோ இல்லை பிரச்சனையோ சண்டையோ குழப்பமோ அதனால் நீங்கள் ஒருத்தரை பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அதனால் கூட இந்த நோ கான்டாக்ட் ரூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 3 மாதமாவது மினிமம் டைம் வேணும்னு சொல்கிறோம். அப்போ நோ கான்டாக்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் உடனேவே 3 மாதத்துக்குள்ளார பிரிஞ்ச உறவு உடனே திரும்பி வந்துடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சில பேர்த்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். சில பேரோட காயங்களோ சில பேரோட ரெசிஸ்டன்ஸோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்கு இது கூட இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் அவங்களால அவங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை கரெக்டாக ஈர்த்து அடைய முடியும். சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த நோ கான்டாக்ட் ரூல் அப்படிங்கிறது ஒரு முதல் படி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவே டெஸ்டினேஷன், இதை பண்ணாலே போதும் ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈர்த்திட முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக ரொம்பவே கஷ்டம். ஸ்பெசிஃபிக் பர்சனை பிரிஞ்சு இருக்கிறவங்களோட எண்ண அலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக அலை மோதிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஏங்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, அவங்க நினைப்பாகவே இருக்கிறதுனால மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். நோ கான்டாக்ட் ரூலில் சுத்தமாகவே அவங்கள நினைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வருது. அப்போது இதை டக்குன்னெலாம் அவங்களால பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்ண முடியும்னா அவங்களோட ஆழ் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழக்கப்படுத்தும் போது தான் இந்த நோ கான்டாக்ட் ரூலே அவங்களால கடைப்பிடிக்க முடியும். நோ கான்டாக்ட் ரூல் தான் ஃபர்ஸ்ட் ரூல்னும் போது இதை செஞ்சால் மட்டும்தான் அடுத்த செகண்ட் ரூலு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு அவங்களால ஒவ்வொன்றா பண்ணி அவங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈர்க்கவே முடியும். ரொம்ப தெளிவாக நோ கான்டாக்ட் ரூல் அப்படின்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இந்த நோ கான்டாக்ட் ரூலை முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈர்க்க முடியும்.